உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில் தொடர்வார்களா, இல்ல தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியில் போவார்களா? இந்த கேள்விதான் தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் இந்த 2 நாட்கள்ல ஒரு 2 பேட்டி கொடுத்திருக்காரு. ஒன்னு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, இன்னொரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த 2 பேட்டிகளிலுமே அண்ணன் திருமாவர்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட நாங்க கூட்டணி கிடையவே கிடையாது, அதாவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி உறுதித்தன்மையோட சொல்லல. அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்காம அது கமா போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் ஒரு 2 நாட்களாக இந்த செய்தி மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஸோ தமிழக வெற்றி கழகத்து கூட அண்ணன் திருமா அவர்கள் கூட்டணிக்கு போவாரா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூடையே கூட்டணியில் தொடருவாரா அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. கண்டிப்பான முறையில் அண்ணன் திருமா அவர்களுடைய அந்த ஒரு 2 பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டியை பார்க்கின்ற பொழுது அண்ணன் திருமா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா, இல்லாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தாங்க அவர் கூட்டணி இருப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அண்ணன் திருமா அவர்கள் அந்த 2 சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த 2 சேனலுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போவாரா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருப்பாரா அப்படின்றத நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அந்த 2 பேட்டிகள்ல அண்ணன் திருமா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்றாரு. நெறியாளர் கேட்கிறாரு, நீங்க தாவேகா கூட கூட்டணிக்கு போவீங்களா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூடிய கூட்டணியில் தொடர்வீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அண்ணன் திருமா அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி அதன் அடிப்படையில நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கூட்டணி உறுதியா கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. தாவேகா கூட உறுதியா கூட்டணி கிடையவே கிடையாதுங்க, இப்ப மட்டும் கிடையாதுங்க, எதிர்வரும் காலங்களிலும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அவரு எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் வைக்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி அதன் அடிப்படையில தாவேகா கூட கூட்டணி போவோமா அப்படின்ற மாதிரி நாங்க முடிவு பண்ணுவோம், அது வரைக்கும் நாங்க முடிவு பண்ண மாட்டோம், தற்பொழுது வரைக்கும் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட தான் கூட்டணியில தொடர்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போடுறாரு. இந்த 2 பேட்டிலும் அவர் இதே டோன்ல தான் சொல்றாரு. இது இந்த 2 பேட்டியில் மட்டும் சொல்லலைங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள், அதாவது நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற அந்த நாள்ல அண்ணன் திருமா அவர்கள் டெல்லியில இருந்தாரு. டெல்லியில எதற்காக இருந்தார் அப்படின்னா, இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அண்ணன் திருமா அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தார். ஏன் அவர் டெல்லிக்கு போயிருந்தார் அப்படின்னா, விசிகா ஒன் ஆஃப் த பார்ட்டி, இந்தியா கூட்டணியில ஒன் ஆஃப் த பார்ட்டி, ஆதரவு பார்ட்டி கிடையாது, ஒன் ஆஃப் த பார்ட்டி. அப்ப எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுப்பதாக இருந்தாலும் கூட அண்ணன் திருமா அவர்களும் அந்த இந்தியா கூட்டணியில இருப்பார். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் முடிவு எடுப்பாங்க. அந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அண்ணன் திருமா அவர்கள் டெல்லிக்கு போயிட்டாரு. அங்க ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் தொடர்வீர்களா, இல்லாட்டி இந்தியா கூட்டணியில் தொடர்வீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படின்னா காங்கிரஸ் எங்க இருக்குதோ அதான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தாவேகா கூட போயிட்டாங்க. அப்ப தாவேகா இருக்கிற இடம் தான் இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தாவேகா இவங்க எல்லாருமே இந்தியா கூட்டணி. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு பார்வையின் அடிப்படையில் தான் நெறியாளர் என்ன பண்றாருன்னா இந்த கேள்வியை கேட்கிறாரு, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் கூட்டணியில் தொடர்வீங்களா, இல்லாட்டி நீங்க இந்தியா கூட்டணியில இருப்பீங்களா, அதாவது அதை நம்ம மறைமுகமா எப்படி எடுத்துக்கலாம்னா தாவேகா கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த தோணியில தான் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கான திருமா அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி அதன் அடிப்படையில தான் நாங்க முடிவெடுப்போம், ஒரு 15 நாட்கள் கழித்து உயர்மட்ட குழுவை கூட்டுவோம், அதன் அடிப்படையில் தான் நாங்க முடிவெடுப்போம் என்பதாக அண்ணன் திருமா அவர்கள் அந்த பேட்டியில சொல்றாரு. அப்ப அன்னைக்குமே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கண்டினியூட்டி கொடுக்குறாரு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. நாங்க தமிழர் வெற்றி கழகத்தோட கூட்டணி கிடையவே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கண்டினியூட்டி கொடுக்குறாரு, நாங்க எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி முடிவெடுப்போன்ற மாதிரி கண்டினியூ கொடுக்குறாரு. அதே தான் இந்த 2 நாட்கள்ல அண்ணன் திருமா அவர்கள் வழங்கிய பேட்டியிலும் கூட அதைத்தான் அவர் சொல்றாரு. எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம் என்பதாக அவர் கூறுகின்றார்.
சோ ஃபியூச்சர்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போவாரா போக மாட்டாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனா இன்றைய தினத்துல இந்த தருணம் வரைக்கும் அண்ணன் திருமாவர்கள் அந்த கேள்விக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காம, தாவேகா கூட தான் கூட்டணி நாங்க எதிர்காலத்துல போவோம் இல்ல போக மாட்டோம் என்று ஃபுல் ஸ்டாப் வைக்காம அவர் கமா போட்டு இதை மேற்கொண்டு பெரிய டிஸ்கஷனா மாத்தி விட்டுருக்காரு அண்ணன் திருமா அவர்கள். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இது ஒரு மேட்ரு. ரெண்டாவது பேட்டிகள்ல நெறியால் வந்து கேட்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்க வாங்குவீங்களா, தாவேகா கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த நெறியாளர் கேள்வி எழுப்புகின்றார். சோ அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், அதாவது எங்க கட்சிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குதுன்றாரு. எங்க கட்சிக்குள்ள ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்குவோமா வேணாமா என்ற ஒரு டிஸ்கஷன் இன்றளவும் கூட போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதற்கும் கூட அண்ணன் திருமாவர்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. இல்லைங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குலாம் கேட்கவே மாட்டோங்க, நாங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணாமுங்க, எங்க கட்சி அந்த மாதிரி நிலைப்பாடை எடுக்கவே எடுக்காதுங்க அப்படின்ற மாதிரி அவரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா என்று அந்த நெறியால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அதுக்கும் அண்ணன் திருமாவர்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போடுறாரு. எங்க கட்சிக்குள்ள டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கட்சிகள் டிஸ்கஷன் போய்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா போய்க்கு இருக்குது. இது கட்சியினுடைய உயர்மட்ட குழுல மட்டும் இந்த மாதிரி டிஸ்கஷன் போல, சாதாரண சாமானிய தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, இந்த தொண்டர்கள் மத்தியிலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்குவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போய் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமானிய மனிதர்கிட்ட நான் பேசினேன். விசிகா வந்து ஆட்சி அதிகாரத்தை பங்கு வாங்குவாங்களா, வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா, ஒரு சாதாரண ஒரு டீ கடையில வந்து அவ்வளவு அரசியல் பேசுறாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, எப்பா நல்லதான்ப்பா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கினா. இப்போ எனக்கு உதாரணம் சொல்றாரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு அண்ணன் வன்னியரசு வந்து இருக்கிறாரு. அண்ணன் வன்னியரசு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து இருக்கிறாரு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்குறாரு அப்படின்னா அவர் மினிஸ்டர்ப்பா, அவர் மினிஸ்டர், அவருக்கு உயரடுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்படும், தேசிய கொடி பொறித்த அரசு வாகனங்கள் வந்து கிடைக்கும். அது எவ்வளவு ரெஸ்பெக்ட் தெரியுமா, எவ்வளவு ரெஸ்பெக்ட் தெரியுமா. பல ஆண்டு காலமா வந்து சாதாரண சாமானிய மனிதர்கள் அனுபவிக்காத அதிகாரம் இந்த மக்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பவர் தெரியுமா. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் இல்லாட்டி அதிமுகக்குள்ள இருக்கிற தலித்துகள், திமுக தலித்துகள் அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க இண்டிபெண்டா செயல்பட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா ஒரு பார்ட்டி வைஸா ஒரு தலித் பார்ட்டி வைஸா இருக்கிற ஒரு தலித் பார்ட்டி அவங்க ஒரு அதிகாரத்துல பங்கு வாங்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விடயம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் கார்ல வந்து அப்படியே இறங்குறாரு, ஒரு போலீஸ் கமாண்டாக்குள்ளோட வந்து இறங்குறாரு அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு அலுவலகங்கள்ல உதாரணத்துக்கு அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு ஒரு பொதுப்பணித்துறையை வந்து வழங்குறாங்க வச்சுக்கோங்க. அப்ப பொதுப்பணித்துறை சார்ந்த அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லயுமே வந்து அண்ணன் வன்னியரசருடைய படம் கூட இருக்கும், அண்ணன் வன்னியரசருடைய படம் இருக்கும். சோ இதன் மூலமாக விளிம்புநிலை மக்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சாதாரண மனிதர் டீ கடையில வந்து என்கிட்ட பேசுறாரு. அப்ப இது வந்து கட்சியினுடைய உயர்மட்டத்துல மட்டுமே இந்த டிஸ்கஷன் நடக்கல, அதிகாரத்துல பங்கு வாங்குமா வேணாமான்ற மாதிரி டிஸ்கஷன் கட்சியினுடைய உயர்மட்ட குள்ள மட்டும் நடக்கல, மூத்த நிர்வாகிகள் மத்தியில் மட்டும் நடக்கல, இங்க சாதாரண தொண்டர்கள் மத்தியிலும் கூட இந்த டிஸ்கஷன் போய்கிறது. சோ அதனாலதான் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, எங்க கட்சிக்குள்ள இந்த டிஸ்கஷன் இன்னமும் கூட போய்கொண்டிருக்கின்றது என்று அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. அப்ப எதிர்காலத்துல தாவேகா கூட கூட்டணி போவாரா போக மாட்டாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அண்ணன் திருமாவர்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, நான் போக மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதிகாரத்துல பங்கு வாங்க மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கல, டிஸ்கஷன் போய் இருக்குது அப்படின்ற மாதிரி கமா வந்து போடுறாரு. அப்ப கமா போடுறாரு அப்படின்னா இது மேற்கொண்டு ஒரு விவாதமாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்துல போய்கொண்டேதான் இருக்கும். ஏன்னாங்க அடுத்து வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போகுதுங்க, உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போகுது, நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப உள்ளாட்சி எலெக்ஷன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே திமுக சாதாரண எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட என்ன பண்றாங்க, தேமுதிகக்கு அதிக சீட்டு கொடுத்துட்டு இங்க விசிகா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக வெறும் 8 சீட்டை கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்க கம்யூனிஸ்டுகளுக்கு வெறும் 5 சீட்டை கொடுத்தாங்க. அப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்றாங்க. அப்ப எம்எல்ஏ எலெக்ஷன்ல இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா உள்ளாட்சி எலெக்ஷன் எத்தனை சீட்டு தருவாங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை சீட்டு தருவாங்க நினைக்கிறீங்க? வாங்க திரும்ப இவ்வளவுதான் உங்களால உங்களுக்கு தர முடியும், இவ்வளவு மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க என்று சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இது நடக்காத ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நடந்தது. கடந்த 2022 என்று கருதுகின்றேன் அன்று நடைபெற்ற உள்ளாட்சி எலெக்ஷன்ல கூட விசிகாக்கு வந்து நெல்லிக்குப்பம் அதே மாதிரி பேமல்லபுரம் இந்த 2 தொகுதியை வந்து நகர்மன்ற தலைவர் பேரூராட்சி தலைவர் இந்த போஸ்டிங் வந்து ஒதுக்குனாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விசிகா ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் அவங்களே போட்டி போட்டு வெற்றி பெற்றுக்கிட்டாங்க.
அப்ப இது வந்து விசிகாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கடந்த 2021 அதெல்லாம் பெரிய டிஸ்கஷன் அப்பவே இருந்து போச்சு. அப்ப ஏற்கனவே செய்த கட்சிகள் தான், ஏற்கனவே அடக்குமுறைகளை மேற்கொண்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப கூட்டணியில் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடைய தொடர்ந்து உள்ளாட்சி எலெக்ஷனை சந்திச்சாங்க அப்படின்னா உள்ளாட்சி எலெக்ஷன்ல விசிகாவுக்கு உரிய எண்ணிக்கையிலான சீட்டுகள் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி எம்பி எலெக்ஷன்லுமே விசிகா கேட்கின்ற தொகுதிகள் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கூட விசிகா வந்து 3 சீட்டு கேட்டாங்க, 2 தனி தொகுதி, 1 பொது தொகுதி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கவில்லை. அப்ப டிஸ்கஷன் போய்க்கு இருக்குது. ஏன்னா அடுத்து உள்ளாட்சி எலெக்ஷன் இருக்குது, எல்லோருமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கணும், அதிகாரத்துல அவங்களும் வரணும், அவங்களும் ஒரு நகர்மன்ற தலைவரா வரணும், அவங்களும் பேரூராட்சி தலைவரா வந்து வரணும், அவங்களும் வார்டு கவுன்சிலா வரணும், அவங்க வந்து மேயர்களா வந்து வரணும், துணை மேயர்களா வரணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த டிஸ்கஷன் என்பது மேல் மட்டத்துல மட்டும் போகல, கீழே இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் மத்தியிலும் கூட இது போன்ற ஒரு டிஸ்கஷன் போய்கிருக்குது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட திருமாவர்கள் இந்த கூட்டணியை தொடர்வாரா தொடரமாட்டாரா என்பதும் ஒரு கேள்விக்குறி. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி எதிர்காலத்தில் அமைப்பாரா அமைக்க மாட்டாரா என்பதும் கூட கேள்விக்குறி. ஆக மொத்தத்தில் அண்ணன் திருமாவர்கள் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமாவை போட்டு கண்டினியூட்டி கொடுத்து விட்டாரு. நீங்க பேசிக்கிட்டே தெரியுங்க அப்படின்னு கண்டினியூட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.